Hello viewers, welcome to Easy Engineering Maths. போன வீடியோவில் Laplace Transform Problemத்தில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of e power minus t into sin t whole divided by t அப்படின்னு வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் L of cos at minus cos bt whole divided by t அப்படின்னு வந்தால் அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பழைய கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, சரிங்களா? அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். இப்போ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் எல் ஆஃப் காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி ஹோல் டிவைடட் பை டின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி பை டி அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? இப்போ இதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, we know that L of f of t by t equal to integral s to infinity L of f of t ds, சரிங்களா? அப்போ L of cos at minus cos bt whole divided by t, இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். f of t இருக்கிற இடத்துல இங்கே cos at minus cos bt இருக்குது. ஸோ இந்த f of tக்கு பதில் நான் cos at minus cos btன்னு போட்டுடலாம், சரிங்களா? இப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி எல் ஆஃப் எஃப் ஆஃப் டிக்கு பதில் காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி போடுங்க. ஸோ காஸ் ஏடி மைனஸ் காஸ் பிடி டிஎஸ்ன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம இதே கூட எப்படி எழுதிக்கலாம்னா ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி இந்த எல்லை உள்ளே கொண்டு போங்க. அப்போ எல் ஆஃப் காஸ் ஏடி மைனஸ் எல் ஆஃப் காஸ் பிடி டிஎஸ்ன்னு வந்துடும், சரிங்களா? ஈக்குவல் டு இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி L of cos at ஓட வேல்யூ நமக்கு s by s square plus a squareனு தெரியும், மைனஸ் அப்போ L of cos bt என்ன வந்துடும், இங்கே a வர இடத்துல bன்னு வந்துடும். அப்போ என்ன வந்துடும், L of cos bt equal to s by s square plus b square இந்த ds அப்படியே வந்துடும், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்ணணும், சரிங்களா? இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு 2s by s square plus a square 2s by s square plus b square அப்படின்னு இருந்தால் நான் அதுக்கு பதில் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது log ஆஃப்னு போட்டு இந்த டேர்மையும் எழுதிக்கலாம். ஆனால் இங்கே அந்த 2 இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/2 ஃப்ரண்டில் போட்டுக்கிட்டு இது ரெண்டோடவும் 2 மல்டிப்ளை பண்ணி போகிறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி 2s by s square plus a square மைனஸ் இதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2s by s square plus b square dsன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன், இன்டெக்ரல் 2s by s square plus a square ds ஓட வேல்யூ log of s square plus a squareன்னு வந்துடுறேன். ஸோ நான் இப்போ இதுக்கு பதில் log of s square plus a square போட்டுக்கலாம். இப்போ 2s by s square plus b square ds வேல்யூ என்ன வரேன், log of s square plus b squareன்னு வந்துடும், சரிங்களா? இப்போ என்ன பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடுறேன். இந்த 2s by s square plus a square பதில் நீங்கள் log of s square plus a squareன்னு போட்டுக்கலாம், மைனஸ் இன்டெக்ரல் 2s by s square plus b square வேல்யூ log of s square plus b squareன்னு வந்துடுறேன். இந்த லிமிட் அப்படியே போட்டுங்க, சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா log m மைனஸ் log nங்கிற ஃபார்முலா இருக்குது. log m மைனஸ் log nங்கிறத நம்ம log of m by nன்னு எழுதலாம். அப்போ இந்த ஸ்டெப்பு என்ன ஆகும் பாருங்கள், ஈக்குவல் டு 1/2 இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது, log m மைனஸ் log nங்கிற ஃபார்முலா இருக்கா, அதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், log m by nன்னு எழுதலாமா? ஸோ log of mக்கு பதில் s square plus a square இருக்குது பை nக்கு பதில் s square plus b square இருக்குது. இந்த லிமிட் அப்படியே போட்டேன் s to infinity, சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2. இப்போ இதில் நான் லிமிட்டை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணணும்னா இப்போ இந்த டேர்மோட மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு நான் s இடத்துல இன்ஃபினிட்டி போடணும், அடுத்து s இடத்துல s போடணும். நான் டைரெக்டாக இதில் எஸ்ஸுக்கு பதில் இன்ஃபினிட்டி போட்டேன்னா இங்கே அது என்ன வந்துடும்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டின்னு வந்துடும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டிங்கிறது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ அந்த டேர்மை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த லாக் அப்படியே எழுதிட்டு இதில் எஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன், அது மாதிரி இதுலேயும் எஸ் ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன். இதில் எஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 வந்துடும், இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும், இங்கே ஏ ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடும் ஹோல் டிவைடட் பை இந்த இது ரெண்டுலையும் எஸ் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா எஸ் ஸ்கொயர் வந்துடும், இந்த இடத்துல 1 இருக்கும். ஸோ 1 இந்த ப்ளஸ் இங்கே பி ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர்னு வந்துடுறேன். இந்த லிமிட் அப்படியே போட்டுக்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் நான் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களுக்கு ரிமைனிங் என்ன வரும் ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும் 1 + a² டிவைடட் பை 1 + b² லிமிட் s டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு எஸ் இடமெல்லாம் இன்ஃபினிட்டி போடுங்க. இதில் அப்புறம் மைனஸ் போட்டு எஸ் இடமெல்லாம் எஸ்ஏ போடுங்க. அப்போ என்ன ஆகும் ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + a² பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். ஹோல் டிவைடட் பை 1 + b² பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி தான். சரிங்களா? மைனஸ் லாக் ஆஃப் இப்போ எஸ் இடத்துலலாம் எஸ்ஏ போட்டிங்கன்னா அந்த டேர்ம் அப்படியே தான் வரும். ஸோ 1 + a² பை s² டிவைடட் பை 1 + b² பை s²னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + anything divided by infinity value 0 தான். அப்போ 0ன்னு வந்துடும். டிவைடட் பை 1 + b² பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ அப்போ 0 தான் வரும். ஸோ 0 போட்டு இந்த மைனஸ் லாக் ஆஃப் இது ரெண்டுலையும் பாருங்கள். இங்கே 1/1 இருக்கு. ஸோ 1க்கும் s²க்கும் எல்சியம் என்னன்னா s² எல்சியம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. இப்போ s² எல்சியம் எடுத்துகிட்டு s² கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா s² × 1 s²ன்னு வந்துடும். இங்கே 1 இருக்கும். ஸோ 1 × a²ன்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி இங்கேயும் 1 கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1க்கும் s²க்கும் எல்சியம் s². ஸோ s² கீழே போட்டுருங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி s² × 1 s² ப்ளஸ் 1 × b²ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த s² கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் 1 + 0 வேல்யூ 1 தான் வரும். டிவைடட் பை 1 + 0 அதுவும் 1 தான் வரும். ஸோ 1/1ன்னு வரும். அதோட வேல்யூ 1 தான். சரிங்களா? மைனஸ் லாக் ஆஃப் இங்கே என்ன இருக்கு s² + a² டிவைடட் பை s² + b²ன்னு வந்துடும். சரிங்களா? ஈக்குவல் டு 1/2 log 1 log 1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ அந்த log 1க்கு பதிலாக நீங்கள் 0ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் log ஆஃப் s² + a² டிவைடட் பை s² + b²ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 இந்த மைனஸ் லாக் ஆஃப் s² + a² பை s² + b²ங்கிறத நம்ம -1 log ஆஃப் s² + a² பை s² + b²ன்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஈக்குவல் டு 1/2 இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா n log m அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. n log mன்னு இருந்தால் நம்ம அதை log m power என்னன்னு எழுதலாம். அப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும் பாருங்க log ஆஃப் s² + a² டிவைடட் பை s² + b² ஹோல் பவர் இந்த -1 இங்கே போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா a/b ஹோல் பவர் -1ங்கிற ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம b/aன்னு எழுதலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்க ஈக்குவல் டு 1/2 log ஆஃப் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அப்போ s² + b² டிவைடட் பை s² + a²ன்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்ளத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.